முல்லைத்தீவின் ஊடகப் பிரிவின் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர் குமணன் அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு வர வேண்டும் என்ற அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் இன்று விசாரணைக்கு சென்றிருக்கின்றார். 4 மணி நேரமாக அவரிடம் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னும் விசாரணை முடியவில்லை என்கின்ற செய்தி ஒருபுறம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் எதற்காக அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார்? முந்தைய ஆட்சியாளர்கள் எடுத்த அதே நகர்வைத்தான் இன்றைய ஆட்சியாளர்களும் எடுக்கிறார்களா? இந்த கேள்விகளோடு இந்த காணொளிக்குள் நாம் செல்வது சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் தொடர்ச்சியாக தமிழ் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கும். முல்லைத்தீவின் தன்னிச்சையாக செயல்படுகின்ற ஊடகவியலாளர்களின் தலைவராக இருக்கக்கூடியவர் குமணன் அவர்கள். இந்த குமணன் அவர்கள் செம்மணி விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு கடுமையாக முயற்சி செய்து அதற்கான ஆவணங்களை திரட்டி அதையே வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு களத்தோடு அவருடைய பயணங்கள் இருக்கின்றன. இது தொடர்ச்சியாக அறியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதுபோல காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் விடயங்களை மையப்படுத்திய செய்திகளும் இனத்திற்கு எதிராக நடந்த கொடூரம் சார்ந்த பதிவுகளையும் வெளியே கொண்டு வந்து பொதுநீதி கிடைப்பதற்கான ஒரு களத்தை மையப்படுத்திய நகர்வுகளை குமணன் அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்பது அறிந்திருக்கக்கூடிய செய்தி. முன்பு 1 வருடத்திற்கு முன்பு குமணன் அவர்களிடம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவரிடம் விசாரணை என்று அழைக்கப்பட்டு அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று அவர் விடுவிக்கப்பட்டார். அதுபோல அவருடைய தாய் தந்தை இருவருமே காவல்துறையின் மிக அழுத்தமான விசாரணைக்கு உட்பட்ட கதைகளும் அப்பொழுது பரவலாக பேசப்பட்டது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி குமணன் அவர்களுக்கு காவல்துறையிடமிருந்து ஒரு கடிதம் வருகின்றது. அந்த கடிதத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உங்களை விசாரிக்க வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நீங்கள் விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த கடிதம் அனுப்பப்படுகின்றன. இந்த கடிதம் வெளியான மறுநிமிடத்தில் இருந்து ஒரு பரபரப்பு பற்றி கொள்கிறது. எதற்காக குமணன் அவர்களை அழைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும், என்ன தவறு அவர் செய்துவிட்டார் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசு எடுக்கிறது என்கின்ற கேள்விகள் எழும்பி இருந்தன. அந்த கேள்விகளுக்கான ஒரு விடையை தேடி நாம் போகின்ற பொழுது இயக்கம் சார்ந்தவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு களத்தை நோக்கி சென்றிருக்கிறார் அல்லது உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் அவரை விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் செய்தி. அவரை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வந்த மறு நிமிடமே கடுமையான எதிர்ப்புகளை பதிவிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ் அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள். அம்பிகா சர்க்குணம் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்தில் குமணன் அவர்கள் எந்த தவறு செய்தார் என்பதை விட மஹிந்த ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சே ஆட்சி காலங்களில் எந்தவிதமான ஒரு கோட்பாடோடு இந்த காவல்துறைகள் செயல்பட்டதோ அதே கோட்பாடோடு செயல்படக்கூடிய ஒரு களத்தை தான் இந்த அரசும் எடுத்திருக்கின்றன. ஊடகவியலாளர்கள் தங்களுடைய கருத்து சுதந்திரத்தில் அவர்கள் செயல்படுவதற்கு தடை விதிக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். குமணன் அவர்களை பொறுத்த மட்டில் செம்மணி விடயத்தை சார்ந்த நகர்வுகளை வெளியே கொண்டு வருவதிலும் பொது மக்களோடு இணைந்து களப்பணியில் போராட்ட களங்களில் ஈடுபடுவதிலும் அவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். எனவே அவர் மீது ஒரு களங்கம் உருவாக்க வேண்டும், அவருடைய செயல்பாடுகளை தடை செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அரசு இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றது என்று அவர் மிக வருத்தத்தோடு தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். அதுபோல மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி அவர்கள் கூட இந்த விடயத்தில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். திருமுருகன் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தில் செம்மணியில் நடந்திருக்கக்கூடிய கொடூரங்களை
உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை ஊடகங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றன. ஊடகங்களுடைய கழுத்தை முறிக்கக்கூடிய செயல்பாடுகளை அரசு எடுக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. குமணன் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியே சற்று முரண்பட்டதாக இருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டு முந்தைய ஆட்சியாளர்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் இன்றைய ஆட்சியாளர்களும் செய்கிறார்களோ என்கின்ற எண்ணங்கள் வருகிறது என்று அவர் கடுமையாக கண்டித்திருக்கின்றார். அதுபோல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூட இந்த விடயத்தை மையப்படுத்தி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் தன்னுடைய கருத்தை மிக அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார். அதுவும் வருத்தத்துடன் பதிவிட்டிருக்கின்றார். குமணன் அவர்களை பொறுத்த மட்டில் அவர் முன்பே ஒருமுறை அவரை விசாரணைக்கென்று அழைத்து சென்று விட்டு விசாரணையில் அவர் நிரபராதி என்பதை நீங்கள் நிரூபித்துவிட்டு வெளியே அனுப்பியிருக்கிறீர்கள். அவருடைய தாய் தந்தையரை நீங்கள் மிரட்டக்கூடிய தொனியிலே உங்களுடைய காவல்துறையை சார்ந்தவர்கள் அதற்கான நகர்வுகளை எடுத்திருக்கிறார்கள். இவ்வளவும் நடைபெற்ற பின்பும் மீண்டும் குமணன் அவர்களை விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்பதும் இயக்கம் சார்ந்த செய்திகளுக்கு முதன்மை கொடுத்த களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்பதை முன்னிலைப்படுத்துவதற்கு நீங்கள் விளைவதும் வருத்தமான ஒன்றாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிரான நகர்வுகளை எடுப்பதில் நீங்கள் மிக தெளிவாகத்தான் பயணித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதைத்தான் எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு பசப்பு வார்த்தை அல்லது ஒரு வேடதாரிகளாக நீங்கள் பயணித்து கொண்டு எங்களுக்கு ஆதரவாக இருப்பது போலவும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது போலவும் நீங்கள் வேடம் இட்டுக்கொண்டு ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை நீங்கள் முடுக்கி விட்டிருக்கிறீர்கள் என்று கொதித்து போய் அவர் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். இந்த சூழலில் குமணன் அவர்கள் இன்று விசாரணைக்காக தன்னுடைய சட்டத்தரணியோடு விசாரணைக்காக அவர் சென்றிருக்கின்றார். விசாரணைக்காக சென்ற குமணன் அவர்களை விசாரிப்பதற்காக உள்ளே அழைத்து சென்ற காவல்துறையின் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் பிரிவு மிக இலகுவாக விசாரணையை முடித்துவிட்டு அனுப்புவோம் என்ற உறுதிமொழியை சொன்னவர்கள் 4 மணி நேரங்கள் தாண்டியும் விசாரணை சென்று கொண்டு இருக்கிறது என்றும் உள்ளே என்ன நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்கின்ற விடையும் தெரியாத ஒரு மர்மமாக இருக்கிறது என்கின்ற செய்திகளும் வருகின்றன. தற்பொழுது நமக்கு கிட்டியிருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது குமணன் அவர்கள் குற்றமற்றவர் என்கின்ற நிலைப்பாடு உறுதிப்படுத்தப்பட்டால் கூட அவரை விடுவிப்பதற்கு இந்த அரசாங்கம் முடிவு செய்யுமா என்கின்ற கேள்வி எழும்புகிறது என்று பலரும் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அரசை பொறுத்தமட்டில் விசாரணை என்ற களத்தில் சென்று அவரை விடுவிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குமா? இது இன்றைய கேள்வியாக இருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.